கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. பெருசா நல்லதுன்னு சொல்றதுக்கு இல்ல, ஆனா பெருசா நெகட்டிவும் இல்ல. ஏன் அப்படின்னா வந்து பாருங்க, அஞ்சில ராகு பூர்வீகம் சார்ந்த நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். இவ்வளோ நாளா எங்களுக்கு ஊர்ல இவ்வளவு சொத்து இருக்குன்னே தெரியலப்பா, இப்பதான்ப்பா தெரிய வந்துச்சு. எங்க அப்பா இந்த ஆளுக்கு இப்படி கடன் கொடுத்து இப்படி ஒரு பாண்டு பேப்பர் வாங்கி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியலப்பா, இப்பதான்ப்பா எதேச்சியா அதை பார்த்தேன். அந்த மாதிரி அதனால நம்ம வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு போய் அதை வாங்குவோம், இல்ல பிரச்சனை பண்ணி வாங்குவோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். 5ஆம் பாவத்துல சூரியன் என்ன பண்றான், நம்மளோட மூதாதையர் சொத்து நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கான, அதான் முதலே ராகுவே காமிச்சு கொடுக்குறான் பாத்தீங்களா, அந்த மாதிரி காமிச்சு கொடுத்துரும். வந்து சேர்றதுக்கான ஆயத்த பணிகள் அப்படின்றது நடக்கும். தந்தை வழி உறவுகள்னால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆதாயம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு, மாமனார் சப்போர்ட்டிவா இருப்பாரு. ஒரு இடத்துல வேலை செய்யறோம், நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. கிட்ட காசு இருக்கு, நான் மொத்தமா கொண்டு போய் 1.5 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் மாத்திப்பேன், ஏமாந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்க படிக்காது, நம்மளுக்கு டென்ஷன் ஆயிடும். அப்ப அந்த மாதிரி திடீர் முடிவு பிள்ளைங்க சார்ந்து செலவு பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு செய்யும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா கவலைப்பட வேண்டியது. குழந்தைங்கள்கிட்ட நம்ம வந்து நீ இந்த செகண்ட் திருந்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்டி எடுத்து சாட்டுறது, மிஸ் கிட்ட மாட்டி விடுறது, காலேஜ்ல போயிட்டு அவனை அசிங்கப்படுத்துறது. என் குழந்தைங்களோட வீக்னஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப அட்டகாசம் பண்ணதேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில பார்த்தா பிள்ளை ஸ்கூலுக்கே போகாத பிள்ளை டெய்லி ஸ்கூலுக்கு போறா, என்னையா அப்படின்னு போய் பார்த்தா அங்க ஒரு பிள்ளை புதுசா வேற ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்திருக்கு. அந்த பிள்ளை மேல இந்த பையனுக்கு கிரஷ், அதனால டெய்லி ஸ்கூல் போறான். நான் என்னன்றேன், அவன் எதுக்கு ஸ்கூல் போறானோ அது ரெண்டாவது, அவன் எதுக்கு காலேஜ் போறானோ அது ரெண்டாவது. நமக்கு தேவை அவன் ஸ்கூல் போகணும், நமக்கு தேவை அவன் காலேஜ் போகணும். நல்லது நடக்கணும், நீ பொய்ய கூட சொல்லியா அப்படின்னு இருப்பாரு. அந்த மாதிரி நல்லது நடக்கணும், ஏதோ ஒன்று நல்லது நடக்கட்டுமே, மற்றவங்களுக்கு எடுத்து நம்ம நல்லது செஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பெருசா நீங்க யோசிக்க வேணாம். நமக்கு தேவை பிள்ளைங்க படிக்குதா, அவ்வளவுதான். ஓகேங்களா, அந்த பிள்ளைக்காவது இவன் வந்து படிக்கிறானே, சந்தோஷப்பட்டுக்கோங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு கோயில் கட்டிக்கலாம் நம்ம இல்லையா. அதாவது மீனத்துல சுக்கிரன், மீனம் உங்களுக்கு என்ன பாவம், 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்துல சுக்கிரன் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கான், புரியுதுங்களா. மீனத்துல சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு. எங்க ஹையர் அஃபிஷியல் லேடி இவ்வளவு நாள் ஒரு ஆள் இருந்தாங்க, நாங்க வந்து சாங்ஷன் பண்ணுன்னு கேட்டிருந்தேன், பண்ணவே இல்லை. இந்த அம்மா வந்துச்சு சாங்ஷன் பண்ணி கேட்டேன், கொடுத்துருச்சுங்க. இவ்வளவு நாள் இந்த அம்மாக்கு என்ன புத்தி இருந்துச்சோ தெரியல, இவ்வளவு நாள் அந்த அம்மா கிட்ட தான் கேட்டிருந்தேன். இப்ப என்ன மூடு வந்து அதுக்கு நல்ல மூடு இருந்துச்சுன்னு தெரியல. அப்பாக்கு ஏதோ ஒரு செலவுக்காக கடன் வாங்குற மாதிரி அமைப்பு, அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. மாமனாருக்காக கடன் வாங்குற மாதிரி அமைப்பு, அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. பெரிய லெவல்ல கடன் வாங்காம இருந்தா சரி, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி, உங்களுக்கு வந்து 6, 3 சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல போய் உட்கார்றோம். துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 4 கிரக சேர்க்கை, சதுர் கிரக சேர்க்கை கும்பத்துல. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம், 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. பொதுவா இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துல புத்திரஸ்தானத்துல ஒரு சுப கிரகம் இருக்கு அப்படின்னா கூட நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்குங்க. விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு. ராகு 5ல, என்னம்மா ராகு 5ல இருக்கிறது பெருசா நல்லதா அப்படின்னா பெருசா நல்லதுன்னு சொல்றதுக்கு இல்ல, ஆனா பெருசா நெகட்டிவும் இல்ல. ஏன் அப்படின்னா வந்து பாருங்க, 5ல ராகு பூர்வீகம் சார்ந்த நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். இவ்வளோ நாளா எங்களுக்கு ஊர்ல இவ்வளவு சொத்து இருக்குன்னே தெரியலப்பா, இப்பதான்ப்பா தெரிய வந்துச்சு. எங்க அப்பா இந்த ஆளுக்கு இப்படி கடன் கொடுத்து இப்படி ஒரு பாண்டு பேப்பர் வாங்கி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியலப்பா, இப்பதான்ப்பா எதேச்சியா அதை பார்த்தேன். அந்த மாதிரி அதனால நம்ம வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு போய் அதை வாங்குவோம், இல்ல பிரச்சனை பண்ணி வாங்குவோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். குழந்தைங்க ரீதியா சில பல குழப்பங்கள், சில பல பிரச்சனைகள் அப்படின்றது உண்டு. பிளஸும் உண்டு, மைனஸும் உண்டு, சரிங்களா. அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து பத்து இருக்கு, நான் போய் பாக்குறதே இல்லைங்க, போய் பார்க்கணுங்க. பார்க்கலன்னா பக்கத்து நிலத்துக்கார அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வரப்பை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவான். இல்ல சம்பந்தமே இல்லாம முழுசும் நம்ம நிலத்துலயும் அவன் பயிரிடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு, லைட்டா பிரச்சனை பண்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா. நான் இப்ப புதுசா வீடு கட்டுறேங்க, எதிர் வீட்டுக்காரன் தேவையில்லாத பிரச்சனை பண்றான், ஏன் இந்த இடத்துல வீடு கட்டணும்ன்ற மாதிரி நொந்துக்கிறேன், ஏன் இந்த இடத்துல இடம் வாங்கணும்ன்ற மாதிரி நொந்துக்கிறேன். இந்த மாதிரி பிளஸும் உண்டு, மைனஸும் உண்டு. ஓகேங்களா. சரி, 5ஆம் பாவத்துல சூரியன் என்ன பண்றான், நம்மளோட மூதாதையர் சொத்து நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கான, அதான் முதலே ராகுவே காமிச்சு கொடுக்குறான் பாத்தீங்களா, அந்த மாதிரி காமிச்சு கொடுத்துரும். வந்து சேர்றதுக்கான ஆயத்த பணிகள் அப்படின்றது நடந்தும். தந்தை வழி உறவுகள்னால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆதாயம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார், மாமனார் சப்போர்ட்டிவா இருப்பார். ஒரு இடத்துல வேலை செய்யறோம், நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அரசாங்கம் சார்ந்த ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அதுல அனுகூலமான பலன்கள் அப்படின்றது வந்துடும். இதெல்லாம் பெரிய பிளஸ். மைனஸ் ஏதாவது இருக்கா, ஓவரா நான் வந்து ஆளுமை ஆயிடுவேன், ஓவரா நான் டாமினேட் ஆயிடுவேன். என் பிள்ளைங்க சார்ந்து நான் செலவு பண்ணுவேன், என் பிள்ளைங்க சார்ந்து நான் செலவு யோசிக்காம செய்வேன். அப்படி யோசிக்காம செய்யக்கூடாது. என் பிள்ளைங்களோட முன்னேற்றத்துக்காக ரொம்ப சிம்பிளா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்பதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா
மெடிசன் சீட்டை வாங்கிடுறாங்க பார்த்தீங்களா, எங்கிட்ட காசு இருக்கு நான் டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு. அந்த மாதிரி புள்ள படிக்காத புள்ளி நீ மெடிசன் சீட் வாங்கி கூட என்ன பிரயோஜனம்? எங்கிட்ட காசு இருக்கு, நான் மொத்தமாக கொண்டு போய் 1.5 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் மாத்திப்பேன். ஏமாந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்க படிக்காது, நம்மளுக்கு டென்ஷன் ஆயிடும் இல்லைங்க. அப்ப அந்த மாதிரி திடீர் முடிவு பிள்ளைங்க சார்ந்து செலவு பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா கவலைப்பட வேண்டியது. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கு 5ஆம் பாவத்தில். குழந்தைங்கக்கிட்ட நம்ம வந்து நீ இந்த செகண்ட் திருந்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்டி எடுத்து சாட்டுறது, மிஸ்ஸு கிட்ட மாட்டி விடுறது, காலேஜில் போயிட்டு அவனை அசிங்கப்படுத்துறது, அவன் என்னென்னலாம் பண்ணுறான்னு எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, சைடு வீடுக்கெல்லாம் சொல்கிறது, இதெல்லாம் சொல்கிறீங்க. குழந்தைங்க கிட்ட உங்களோட கோபத்தை காமிக்கிறீங்க, ரியாக்ட் பண்ணுறீங்க, ஆர்கியூ பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் நமக்குமான இடைவெளி அதிகமாகிடும். மருத்துவ செலவுனால, அதாவது மருத்துவத்தினோட உதவினால மருத்துவத்துக்கு சில செலவு செஞ்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு உண்டு. இந்த IVF, ICSI இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணி கருத்தரிச்சுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு அப்படின்றது துலா ராசி அன்பர்களுக்கு உண்டு. 5ஆம் பாவம் புதன். என் குழந்தைங்களோட வீக்னஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப அட்டகாசம் பண்ணுதேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா புள்ள ஸ்கூலுக்கே போகாத புள்ள டெய்லி ஸ்கூலுக்கு போறா, என்னையா அப்படின்னு போய் பார்த்தா அங்கே ஒரு புள்ள புதுசாக வேற ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அந்த பிள்ளை மேலே இந்த பையனுக்கு க்ரஷ், அதனால டெய்லி ஸ்கூல் போகிறான். நான் என்னன்றேன், அவன் எதுக்கு ஸ்கூல் போகிறானோ அது ரெண்டாவது, அவன் எதுக்கு காலேஜ் போகிறானோ அது ரெண்டாவது. நமக்கு தேவை அவன் ஸ்கூல் போகணும், நமக்கு தேவை அவன் காலேஜ் போகணும், நமக்கு தேவை அவன் படிக்கணும். பார்த்தா பார்த்துட்டு போட்டோமே, க்ரஷ் இருந்தா இருந்துட்டு போட்டோமே, என்ன இப்ப அதனால எந்த தப்பும் இல்லையே. நம்மளுக்கு என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அது நடக்குது அப்படின்னா அது போதுமானது. ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இப்படியே நேரதான் போகணும் அப்படின்னு இல்ல. குறுக்கு வழி எது நல்லதுக்காக பொய்மையும் வாய்மை எடுத்து நன்மை பயக்குமெனில் அழகா வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் சொல்லி இருப்பாரு. நல்லது நடக்கணும் நீ பொய்ய கூட சொல்லியா அப்படின்னு இருப்பாரு. அந்த மாதிரி நல்லது நடக்கணும், ஏதோ ஒன்று நல்லது நடக்கட்டுமே, மற்றவங்களுக்கு எடுத்து நம்ம நல்லது செஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பெருசா நீங்க யோசிக்க வேணாம். நமக்கு தேவை பிள்ளைங்க படிக்குதா, அவ்வளவுதான். ஓகேங்களா. அந்த பிள்ளைக்காவது இவன் வந்து படிக்கிறானே சந்தோஷப்பட்டுக்கோங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு கோயில் கட்டிக்கலாம் நம்ம இல்லையா. அந்த மாதிரி நீங்க மாத்திக்கணும், பெருசா யோசிக்க கூடாது. இன்னும் ரொம்ப புத்திசாலியான அம்மாவா இருந்தீங்க, அப்பாவா இருந்தீங்களா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிள்ளைய கூப்பிட்டு கூட கம்பைன் ஸ்டடி படிக்க வைக்கணும். கண்ணு வீட்டுக்கு வா, நீயும் தம்பியும் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கம்பைன் ஸ்டடி படிங்க, கம்பைன் ஸ்டடிஸ் உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறது, போண்டா வடை பஜ்ஜி எல்லாம் சுட்டு கொடுக்குறது செய்யணும். புரியுதுங்களா. அதை விட்டுட்டு என் புள்ள பையனோட பேசக்கூடாது, பொண்ணோட பேசக்கூடாது. காலம் மாறி போச்சு, நம்ம காலம் மாதிரிலாம் இல்லை இப்போ இல்லைங்களா. குழந்தைங்கலாம் சின்ன வயசு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுதுங்க. ஸோ லெட் இட் பி அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஸோ பிளஸ்ன்னு சொல்லிட்டேன், மைனஸ்ன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா. 6ஆம் பாவத்தில், அதாவது மீனத்தில் சுக்கிரன். மீனம் உங்களுக்கு என்ன பாவம், 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். புரியுதுங்களா. மீனத்தில் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு. அப்ப பெரிய லெவல்ல கடன் இருக்கு அப்படின்னா கடனை நீங்க அடைச்சிடுவீங்க, ஏதோ ஒன்று பண்ணி கடனை அடைச்சிடுவீங்க. ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, பெரிய லெவல்ல கடன் வாங்கணும், கடன் உங்களுக்கு கிடைச்சிடும். புரியுதுங்களா. ஒரு பெரிய சொத்து இருக்குங்க, அதை வியாபாரம் பண்ணுங்க, வியாபாரம் பண்ணி கடனை அடைச்சிட்டங்க. ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய அமௌண்ட் என் கைக்கு கேஷா வந்துச்சு. அது வந்து பாருங்க எங்க உறவினர் ஒரு லேடினால வந்துச்சு. எங்க ஹையர் அஃபிஷியல் லேடி, இவ்வளவு நாள் ஒரு ஆள் இருந்தாங்க, நாங்க வந்து சாங்ஷன் பண்ணுன்னு கேட்டிருந்தேன், பண்ணவே இல்லை. இந்த அம்மா வந்துச்சு சாங்ஷன் பண்ணுன்னு கேட்டேன், கொடுத்துருச்சுங்க. இவ்வளவு நாள் இந்த அம்மாக்கு என்ன புத்தி இருந்துச்சோ தெரியல, இவ்வளவு நாள் அந்த அம்மா கிட்ட தான் கேட்டிருந்தேன். இப்ப என்ன மூடு வந்து அதுக்கு நல்ல மூடு இருந்துச்சுன்னு தெரியல. நான் சாங்ஷன் பண்ணுன்னு கேட்டேன், அது சாங்ஷன் பண்ணிடுச்சு. பெண்களால் ஆதாயம், பெண்களால் ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லவ் பண்றீங்க, ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க அப்படின்னா அந்த லேடிக்காக நீங்க கடன் வாங்குறதுக்கான அமைப்பு உண்டு. ஓகேங்களா. ஸோ ப்ளஸ்ஸும் சொல்லிட்டேன், மைனஸும் சொல்லிட்டேன். ஆக துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உங்களுக்கு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் பாவத்தில் இருப்பான். மார்ச் 15ல இருந்து மார்ச் முடிய 6ஆம் பாவம் போவான். அப்ப அப்பாக்காக ஹெல்த் இஷ்யூஸ்க்காக நீங்க கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி அமைப்பு, அப்பாக்கு ஏதோ ஒரு செலவுக்காக கடன் வாங்குற மாதிரி அமைப்பு, அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. மாமனாருக்காக கடன் வாங்குற மாதிரி அமைப்பு, அப்படிப்பட்ட அமைப்பும் உண்டு. பெரிய லெவல்ல கடன் வாங்காம இருந்தா சரி, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி, உங்களுக்கு வந்து 6-3 சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல போய் உட்கார்றோம், ரோக சனியா வரான். ரோக சனி என்ன பண்ணுவான், கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்க போறான் அடுத்த சனி பயிற்சி வரைக்கும். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. சனி உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய காத்திருக்கா, ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது. கேது லாபஸ்தானத்துல. நிறைய துளாராசி அன்பர்கள் கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம். வெளிநாடு போய் படிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ்னால ஒரு ஆன்லைன் பிசினஸ் செய்யறது, ஃப்ரெண்ட்ஸ்னோட சப்போர்ட்னால வெளிநாடு போகிறது, எங்கள் அக்கா அண்ணனோட சப்போர்ட்னால வெளிநாடு போகிறது, இப்படி நிறைய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பாக்கிய குரு இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருந்தாரு, இப்போ மார்ச் 11 வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ எல்லா விதத்துலையும் பாக்கியங்கள் அப்படின்றது கொடுக்க போறாரு. 9ல குரு, ஓடினவனுக்கு 9ல குரு அப்படிம்பாங்க. ஆக இந்த ஓடினவனுக்கு 9ல குரு அப்படின்றது என்ன, ஊரை விட்டு ஓடி போயிட்டு திருப்பி ஊருக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு வருவான் அப்படின்னு சொல்றது உண்டு. 2 திருடனுங்க போனாங்க, ஒரு திருட அகப்பட்டுட்டா, இன்னொருத்த ஓடி போயிட்டான், அவனுக்கு 9ல குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம்
9 குரு நிறைய நல்லது அப்படின்றது சொல்லலாம். ஆக துளாராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாசம் இந்த சதுர்கிரக சேர்க்கை என்னென்ன மாதிரி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு நல்லதையும் சொல்லியிருக்கேன், மைனஸையும் சொல்லியிருக்கேன். ப்ராப்பரா அந்த மைனஸை ஒதுக்கி வச்சிருக்கீங்க, சேனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நிறைய நல்லது உங்களுக்கு காத்திருக்கு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது.